அனைவருக்கும் வணக்கம். அது சரியா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் உள்ள ரிவர்ஸ்வா அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்டில் 2016 63 வயது நேர்ந்த டாக்டர் சுகாந்த் சர்க்கார் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய 60 வயது நேர்ந்த மனைவியான அஞ்சனா கூட வாழ்ந்துருந்திருக்காரு. இந்த சுகாந்த் சர்க்கார் ஆர்மியில் மருத்துவராக வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதே ராஞ்சி நகரில் சில மருத்துவமனைகள்லையுமே இவர் வேலை பார்த்துருக்காரு. இதனால் அவர் தங்கியிருந்த அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிந்த முகமாகவும் நல்ல மரியாதையும் தான் இவர் மேலே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த சுகாந்த் சர்க்காருடைய அந்த அபார்ட்மெண்ட்ல அவர் மட்டும் இல்லாம அவருடைய மகனான சுமித் சர்க்கார், மருமகளான மதுமிதா, இவர்களுடைய பிள்ளையான பேத்தி சமிதா, இரண்டாவது மருமகளான மொமிதா, அவங்களுடைய பிள்ளையான பேத்தி சுமிதா அப்படின்னு மொத்தம் 7 பேருக்கிட்ட அந்த வீட்டில் வாழ்ந்து இருந்திருக்காங்க. இவருடைய இளைய மகனான பிரித்திவ் அப்படின்றவர் பிசினஸ் காரணமா வேற ஒரு பகுதியில் தனியா தங்கி இருந்திருக்காரு. அப்பப்போ மட்டும்தான் மொமிதாவை வந்து அந்த பிரித்திவ் அப்படின்றவர் பார்ப்பாரு. மறுபக்கம் மூத்த மகனான சுமிதா மற்றும் மதுமிதா நொய்டா அப்படின்ற பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்பயாவது இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இப்படி வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம தன்னுடைய மருமகள், மகன்கள், பேத்தி கூட சந்தோஷமா இந்த சுகாந்த் சர்க்கார் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா அக்டோபர் 8, 2016 இரவு நேரத்துல எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவரவர் ரூமுக்கு தூங்க போயிருந்திருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில அந்த வீட்டுல இருந்து யாருமே வெளிவரவே இல்லை. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி தூங்கிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சு அதை பத்தி பெருசா கண்டுக்காமலுமே இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சுகாந்த் சர்க்காருடைய ரிலேட்டிவ்ஸ்மே அதே அபார்ட்மெண்ட்ல வேற ஒரு பிளாக்ல தங்கி இருந்திருக்காங்க. சில பேர் பக்கத்து ஏரியாவில் தான் தங்கி இருந்திருக்காங்க. அந்த ரிலேட்டிவ்ல ஒருத்தரான ராஜு அப்படின்றவர் சுகாந்த் சர்க்காருக்கு அன்றைய நாள் காலை நேரத்தில் 9 மணி வாக்கில் எப்போதும் போல நார்மலா கால் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போ சுகாந்த் சர்க்கார் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி ஏதாவது பிஸியா இருப்பாரு போல அப்படின்னு நினைச்சு அவர் அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. அதன் பிறகு அவருடைய மகனான சுமித்துக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அந்த காலுமே அவர் எடுக்காமலே இருக்காரு. சரி அவரும் ஏதாவது பிஸியா இருப்பாருன்னு சொல்லி இந்த சுகாந்த் சர்க்காருடைய மனைவியான அஞ்சனாவுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களுமே கால் எடுக்காததுனால ஏன் யாருமே காலை எடுக்கல அப்படின்னு சந்தேகப்பட்டு இமிடியேட்டா அவருடைய பிளாட் கிட்ட வந்து பார்த்துருந்திருக்காரு. அப்போ அந்த டோர் உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்திருக்கு. இதனால அக்கம் பக்கத்துல பிளாட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது நாங்க காலையில இருந்து அந்த குடும்பத்துல இருந்து யாரையுமே நாங்க பார்க்கல, என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மதியம் நேரம் கிட்ட ஆகிட்டே இருக்கு. டோரை தட்டி பார்க்குறாங்க, காலிங் பெல் அடிச்சு பார்க்குறாங்க, மாறி மாறி கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே சுகாந்த் சர்க்காருடைய வீட்டில் இருந்து வராமலே போகுது. இதனால பதட்டமான அந்த ராஜு அப்படின்றவர் வேற வழி இல்லாமல் இமிடியேட்டா அந்த அபார்ட்மெண்ட்டோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்ததுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருமே கொஞ்ச நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த டோர் அவங்களுமே தட்டி பார்க்குறாங்க, காலிங் பெல்லாம் அடிச்சு பார்க்குறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே வராததுனால அந்த டோரை உடைச்சிட்டு உள்ளே போயிருந்திருக்காங்க. அப்போதான் அந்த வீட்டோடைய லைட் எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்ட நிலையில பெரும் சூரிய வெளிச்சத்துல அந்த வீடு ஒரே மயான அமைதியா இருந்திருக்கு. தொடர்ந்து லைட்லாம் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சுகாந்த் சர்க்காருடைய மனைவியான அஞ்சனா, அவருடைய மகனான சுமித், 2 பேத்திகளான சமிதா, சுமிதா மற்றும் இளைய மருமகளான மொமிதா அப்படின்னு இந்த 5 பேர் ஒரு இடத்துல உடம்புல எந்தவித அசைவுமே இல்லாம மர்மமான முறையில் படுத்து கிடக்குறாங்க. இமிடியேட்டா போலீஸ் ஆபீசர் அவங்கள உலுக்கி எழுப்பி பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. மூச்சு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கிடந்த அந்த 5 பேருடைய உடம்புலையுமே எந்த ஒரு காயங்களுமே இல்லை. இப்படி இருக்கிற சமயத்துல எப்படி இவர்கள் இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு மர்மம் இந்த இடத்துல இருந்தே போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து இந்த வீட்டோடைய மூத்தவரான டாக்டர் சுகாந்த் சர்க்கார் எங்க போனாரு அப்படின்னு சொல்லி அவரை பல இடங்கள்ல அந்த வீட்டில் தேடி பார்க்கும்போது தான் கொடூரமான ரத்த காயத்தோட உயிருக்கு போராடின நிலையில எஞ்சி இருக்கிற அந்த உயிரை பிடிச்சு கொண்டு அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. இமிடியேட்டா ஆம்புலன்ஸ் வர வச்சு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுகாந்த் சர்க்கார் எந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடந்தாரோ அதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய வாள் ஒன்று ரத்த கரையோட கிடைச்சிருந்திருக்கு. போலீஸ் ஆபீசருமே இந்த வழக்குல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் சம்பவ இடத்துக்கு வர வச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு சுகாந்த் சர்க்காருடைய வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு, எதனால அந்த 5 பேருடைய உடம்புலையுமே எந்த ஒரு காயங்களும் இல்லாம இறந்து போனாங்க, யாரு சுகாந்த் சர்க்காரை கத்தியால குத்தி இருந்திருப்பா? 2016 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகழ் நிறைந்த வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதற்கட்டமா போலீஸ் ஆஃபீஸர் இந்த 6 பேருக்குமே அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும். இதனால அந்த வீட்டோடைய ஜன்னல் கண்ணாடி, அந்த வீட்டோடைய மெயின் டோர் அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ணி நுழைந்த மாதிரியான எந்த தடயமுமே தெரியல. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இவர்கள் அனைவரையுமே கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக் ஆஃபீஸருமே அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்ததுல 3வது நபர் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரியான எந்த ஒரு ஃபுட் பிரிண்டோ, எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ அந்த இடத்துல இருந்து கிடைக்கல. ஆனா இந்த சுகாந்த் சர்க்காருடைய குடும்பத்துல மொத்தம் 8 பேர். அவருடைய இளைய மகன் மட்டும் வெளியூர்ல தங்கியிருக்காரு. ஆனா மூத்த மருமகளான மதுமிதா மட்டும் அந்த இடத்துல இல்ல. அதிர்ஷ்டவசமா அவங்க நொய்டா அப்படின்ற பகுதியில் தங்கியிருந்ததுனால இவர்கள் 6 பேருக்குமே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்திருக்கு. மறுபக்கம் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற சுகாந்த் சர்க்காருக்கு எந்த சிகிச்சை கொடுத்தாலுமே பலன் அளிக்காம ஒரு நாள் கழித்து அவர் இறந்து போயிருந்திருக்காரு. இப்படி அந்த வீட்டில் 6 பேர் இப்படி மர்மமான முறையில் இறந்திருக்கிறதுனால இறப்புக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டையே கம்ப்ளீட்டா மறுபடியுமே இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த வீட்டில் இருந்து ஒரு லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கம் அவங்களுடைய மூத்த மருமகளான மதுமிதாவுக்கு போலீஸ் சைடில் இருந்து கால் செய்யப்பட்டிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. இறந்து போன டாக்டர் சுகாந்த் சர்க்காருடைய மூத்த மகனான சுமித் அப்படின்றவர் நொய்டாவில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. 2006 தான் கொல்கத்தாவை சேர்ந்த மதுமிதா அப்படின்ற இந்த பெண்ணை இந்த சுமித்துக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த திருமணத்தின் மூலமா தான் 2008 சமிதா அப்படின்ற ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த தம்பதியினர்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டாக்டர் சுகாந்த் சர்க்காருக்கு நொய்டாவிலுமே ஒரு சொந்த வீடு இருந்ததுனால அந்த வீட்டில் தான் தன்னுடைய மகன் மற்றும் மருமகள் பேத்தி தங்க வச்சிருந்திருக்காரு. அப்பா மகன் 2 பேருமே ராஞ்சில இருக்கிற வீட்லயும் தங்குவாங்க, நொய்டால இருக்கிற வீட்லயும் தங்குவாங்க. இதனால இவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் அவங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இறந்து போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளேயே பல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு போலீஸ் ஆபீசர் இந்த உறவினர்களை விசாரணை பண்ணும்போது தெரிய வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருந்து கிடைச்ச லெட்டரை படிச்சு பார்க்கும்போது தான் இந்த 6 பேருடைய இறப்புக்கும் முழு காரணமே அவருடைய மூத்த மருமகளான மதுமிதா அப்படிங்கிறது தெரிய வருது. மதுமிதாவுடைய சொந்த ஊர் தான் கொல்கத்தா. கொல்கத்தாவில் அவங்களுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு பிறகு அவளுடைய தங்கச்சியான மமிதா அப்படின்றவங்க ஒரு ஆசிரமத்தில் தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுமிதா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சுகாந்த் சர்க்காருடைய குடும்பத்தார்களும் தங்களுடைய மகள் மாதிரி தான் இந்த மதுமிதாவை பார்த்து இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பண்ணி இருந்திருக்காங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் மதுமிதா ஒரு நாள் என்னுடைய தங்கச்சி தனியாக ஆசிரமத்தில் அங்கே இருக்கா, அதனால அவளை என் கூடவே கூட்டு வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதன் பிறகு மதுமிதா மற்றும் மமிதா அப்படின்ற அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் மமிதா அந்த வீட்டு வேலைகள்லாம் பார்க்கும்போது எல்லார்கிட்டையுமே நல்ல பெயர் எடுத்திருந்திருக்கா, எல்லாருக்கும் பிடித்த ஒரு பெண்ணா மாற ஆரம்பிக்கிறா. இதனால சுகாந்த் சர்க்கார் என்ன நினைச்சிருக்காருன்னா, வெளியில இந்த பொண்ணுக்கு திருமணம் கட்டி கொடுக்கறத விட நம்மளுடைய மகனான பிரித்திவுக்கே, அதாவது இளைய மகனான பிரித்திவுக்கே திருமணம் கட்டி வச்சிடலாம், அதன் பிறகு ஒரே வீட்டிலேயே எல்லாரும் இருந்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இறந்து போன சுகாந்த் சர்க்கார் நினைச்சிருந்திருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே 2வது மகனான பிரித்திவுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த திருமணத்தின் மூலமா சுமிதா அப்படின்ற ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. இப்படி 2 பேத்திகள், மருமகள், மகன்கள் கூட இந்த சுகாந்த் சர்க்கார் நல்லா தான் அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. ஆனா நாட்கள் நகர நகர மதுமிதாவை விட மமிதா மேலே தான் எல்லாருக்குமே பாசம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா மமிதா தான் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா அட்டென்ஷன் கொடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா கவனிக்கிறதுனால அந்த பொண்ணை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில் மதுமிதாவுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இதனால தன்னுடைய கணவர் கூட பயங்கரமாக இந்த பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இதை பற்றி கேட்க போகும்போது மதுமிதா கூட பயங்கரமான ஒரு சண்டை அந்த குடும்பத்தார்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி
போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மதுமிதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவர் தன்னுடைய தங்கை கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்கா. கணவர் மட்டும் இல்லை, என்னுடைய மாமனாரான சுகாந்த் சர்க்காருமே தன்னுடைய இளைய மருமகளான தன்னுடைய தங்கச்சியான மமிதா கூட இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்திருந்திருக்கா. இதனால போலீஸ் ஆபீசருமே வீட்டுக்கெல்லாம் சமரசெல்லாம் பேசி இருந்திருக்காங்க. டாக்டருடைய குடும்ப சைட்ல இருந்து நாங்களாம் அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது, மதுமிதா சொல்ற மாதிரி எந்த ஒரு தவறிலையுமே நாங்க ஈடுபடல அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலுமே அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட ஆரம்பிக்குது. தங்களுடைய மகள் மாதிரி பார்த்த மமிதா கூட தனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத சொன்னதுமே இந்த சுகாந்த் சர்க்காரால ஏத்துக்கவே முடியல. மதுமிதாவை மொத்தமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மதுமிதாவுமே அந்த வீட்டை விட்டு பிரிய ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம சொத்துக்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருந்திருக்கா. நொய்டால இருக்கிற வீட்டை தாம் பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சண்டை போட்டு இருந்திருக்கா. இதனால அந்த குடும்பத்துக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சுகாந்த் சர்க்கார் மேல இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் சொன்னதனால அதை அவரால் கடைசி வரைக்குமே ஏத்துக்கவே முடியல. தொடர்ந்து இந்த பிரச்சனை அதிகமாக தீவிரமாகிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் இதுக்கு மேலே நம்ம உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரியா அக்டோபர் 8, 2018 வாக்கில் எல்லாரும் தூங்கின நேரத்தில் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மயக்க மருந்தை எடுத்து அனைவருக்குமே போட்டு விட்டு இருந்திருக்காரு. அதனால 5 பேருமே இறந்து போயிருந்திருக்காங்க. 2 பேத்திகள், மருமகளான மமிதா, மனைவியான அஞ்சனா, மகனான சுமித் சர்க்கார் அப்படின்னு இந்த 5 பேருக்குமே இந்த ஊசியை போட்டு விட்டு கொலை பண்ணி இருந்திருக்காரு. அதன் பிறகு வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கத்தியை எடுத்து கிட்டத்தட்ட 14 முறை தாம் மேலேயே கத்தியால குத்தி கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றதுக்கு முயற்சிகள் பண்ணி இருந்திருக்கார். பட் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் ப்ரீ பிளானா ஒரு லெட்டர் எழுதி இருந்திருக்காரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி, நாங்க அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல மமிதா கூட இல்லை அப்படின்னும், இவ தான் தேவையில்லாம ஒரு பொறாமையில இந்த மாதிரி பண்ணியிருக்கா, ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருக்கா, எங்களுடைய இறப்புக்கான காரணமே இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த லெட்டரை ஒரு இடத்துல வச்சுட்டு கத்தியை எடுத்து தன்னை தானே குத்தி இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் மறுநாள் கால் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பார்த்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர் கதை உடைச்சிட்டு உள்ள பார்க்கும்போது உயிருக்கு போராடின நிலையில கொஞ்சோண்டு உயிரை பிடிச்சுக்கிட்டு இந்த சுகாந்த் சர்க்கார் ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணதுல ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததுனால 1.5 நாள் கழித்து அவர் இறந்து போயிருந்திருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் லெட்டர் மூலிமா போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைச்சதுமே இமிடியேட்டாக மதுமிதாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ மதுமிதா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நொய்டாவில் இருக்கிற அந்த அட்ரஸுமே கண்டுபிடிச்சி அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் இந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த செய்தி ராஞ்சி முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுறதுனால இமிடியேட்டாக இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இந்த மதுமிதாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நொய்டாக்கெல்லாம் போயிருந்திருக்காங்க. ஆனால் எங்கே தேடியுமே மதுமிதாவை பார்த்தினா எந்த ஒரு தடயத்தையுமே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இறுதியா 7 வருடம் கழித்து ஜூன் மாதம் 2023 வாக்கில் கொல்கத்தாவில் இருக்கா அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சதுமே கொல்கத்தா நீதிமன்றத்தில் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இந்த மதுமிதாவை கைது பண்ணி ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவ ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. இவதான் அவர்களுடைய இறப்புக்கான காரணம் அப்படிங்கிறதுமே நிரூபிக்கப்பட்டதுனால தண்டனைக்காக இவ ஜெயிலில் தான் இப்போதைக்கு இருக்கா. இந்த மாதிரியான பெண்களால் தான் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியலன்னா ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு ஆண்களை எப்படி இழிவுபடுத்தினா மனசு உடைவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தன்னுடைய மாமனாரான 63 வயதில் இருந்த சுகாந்த் சர்க்காரை தன்னுடைய சொந்த தங்கச்சியான மமிதான்னு கூட பார்க்காம சேர்த்து வச்செல்லாம் பேசியிருந்திருக்கா. அந்த விஷயம் அவருக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னைய கேட்டால் இந்த சுகாந்த் சர்க்கார் எடுத்த முடிவு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பொண்ணு அப்படி ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக மனசுடைஞ்சு இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கவே கூடாது. அதுவும் இல்லாம அந்த 2 பேத்திகளான எந்தவித தவறுமே பண்ணாத, நல்லது கெட்டது இன்பம் துக்கம்னு எதுவுமே தெரியாத அந்த பிஞ்சு குழந்தைகள் இவங்களுடைய கௌரவத்துக்காகவும் இவங்களுடைய மன உளைச்சலுக்காகவும் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா எந்த இடத்துலையுமே நம்மளால ஏத்துக்கவே முடியாது. என்னைக்குமே தங்களுடைய உயிரை தானே மாய்த்து கொள்றது எந்த விதத்திலுமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்காது. அதுக்காக அந்த உண்மையை வெளியில கொண்டு வர போராடணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு முடிவை யாருமே எடுத்துடக்கூடாது. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த மதுமிதாவுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.